ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். நாம் என்ன இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் போட்ட வீடியோவை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சிங்கப்பூருக்கு ஸ்டடி விசா ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த மெயிலில் என்ன இருந்துச்சு, அவர் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ண போகிறாரா, அது என்ன பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிங்கப்பூருக்கு வரணும் அப்படின்னா, சிங்கப்பூரில் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற இப்போ ஒரே ஈஸியான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசா ஒன்று தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போது பிசிஎம் பெர்மிட் ஜாபாக இருந்தாலும் சரி, ஷிப்யார்ட் பெர்மிட் ஜாபாக இருந்தாலும் சரி, கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்டு முடித்து ஒரு ஜாபுக்கு வரணுன்னாலும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில்டு இப்போ அடிக்க முடியறதில்ல. அப்படியே அடித்தாலும் கூட சீக்கிரமாக வர முடியறதும் இல்லை, ரிசல்ட்டும் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுக்கப்புறம் காசும் அதிகமாகவே செலவாகுது. ஓகேங்களா? இதுக்கு எல்லாம் செலவு பண்ணுற காசை வச்சு நீங்கள் ஸ்டடி விசாவில் சிங்கப்பூருக்கு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே ஸ்டடியை முடிச்சுக்கிட்டு அதுலேயே இன்டர்ன்ஷிப்ன்றது உங்களுக்கு சம்பளத்தோட வேலை, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் காசு வந்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ட்ரைனிங்கும் முடித்த மாதிரி இருக்கும். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சிங்கப்பூரில் ஈஸியாக கம்பெனியும் தேடி எடுத்துக்கலாம். அதனால் இப்போ இருக்கிற ஒரே நல்ல சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து படித்து வேலை தேடுறது தான் ஒரு நல்ல ஒரு ஈஸியான வழின்னு நான் சொல்கிறேன். முதல்ல அவங்க நமக்கு என்ன மெயில் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். அவங்க 25 வருஷங்களுக்கும் மேலாக இயங்கி வரும் பிஐடிசி கல்லூரிக்கு மாணவர்களை அனுப்பி வர்றாங்களாம். பிஐடிசி அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் காலேஜ். இதுக்காக மாணவர்கள்ட்டேருந்து எந்த ஒரு ஏஜென்ட் ஃபீஸும் அவங்க வாங்குறது கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க. இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, லாஜிஸ்டிக், பிஸ்னஸ் டெக்னாலஜி இதில் எல்லாம் அவங்களே எடுத்து வந்துடுவாங்க. அதுவும் 6 மாதம் ஸ்டடி முடித்ததுக்கப்புறம் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படிப்பை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களால் ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாடுகளுக்கும் போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன தொடர்பு கொண்டதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய ஏஜெண்ட்டுங்க ஸ்டடி விசா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000லேருந்து 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் முன்பணமாக வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் அந்த மாதிரி ஏமாறுறதுனால அதை தடுக்கிறதுக்கு வேண்டி இவங்களும் காலேஜும் சேர்ந்து யூகே, ஆஸ்திரேலியா குளோபல் பாத்வே ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்களாம். அந்த ப்ரோக்ராமில் நம்மளையும் கலந்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட் விசாவை பற்றியான ஃபுல் தகவலையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். என்ன ஒரு டவுட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அனுப்புகிற இந்த மெயிலை பார்த்துட்டு நானும் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணேன், அவங்களோட கன்சல்டன்சி உண்மையானதா என்ன அப்படின்ட்டு. செக் பண்ணால் அதுக்கு ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க ஒரு சில பேர். அதில் ஒரு பேட் கமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த பேட் கமெண்ட் என்ன அப்படின்ட்டு சொல்கிறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலும் அது கிடைக்கல அப்படின்னா அது என்ன ரீசன் அவங்க சொல்லலை அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதை நான் அவங்களுக்கு திரும்ப மெயில் போட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு விசா அப்ளை பண்ணும்போது ஒரு சில பேருக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்கக்கிட்ட எந்த ஒரு முன்பணமும் வாங்குறதே கிடையாதுன்னு அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் மறுபடியும் அவங்கக்கிட்ட மெயில் போட்டு கேட்டேன், அவங்களால என்னென்ன கோர்ஸுக்கு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ண முடியும், அப்புறம் அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற முழு விவரமும் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த டீட்டெயிலும் அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, பேங்கிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட கோர்ஸு, அப்புறம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸு,
அதுக்கப்புறம் சப்ளை செயின் இதோ சம்மந்தப்பட்ட கோர்ஸ். இதுகளுக்கு எல்லாமே அவங்க அப்ளை பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்க எந்த ஒரு ஏஜென்ட் ஃபீஸும் வாங்குறது கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. உங்களில் யாருக்காச்சும் இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ் எத்தனை மந்த்ஸ், என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எத்தனை மந்த்ஸ் படிக்கணும், எத்தனை மந்த்ஸ் நம்ம இன்டர்ன்ஷிப் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ அந்த கன்சல்டன்சியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். விடெக் சொல்யூஷன் அந்த கன்சல்டன்சியோட நேம், அட்ரஸ் பார்த்திங்கன்னா 7/1 கருணாநிதி நகர், சவரிபாளையம், கோயம்புத்தூர். உங்களில் யாராச்சும் சிங்கப்பூருக்கு ஸ்டடி விசாவில் வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டு எந்த ஒரு காசும் அவங்க கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் எல்லாமே ரெடி பண்ணி அவங்க ஓகே ஆகிடுச்சுன்னா தாராளமாக வாங்க. எந்த ஒரு காசும் இல்லை, உங்களோட பாஸ்போர்ட், எந்த ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. ஓகேங்களா? உங்களில் யாருக்காச்சும் இந்த கன்சல்டன்சி பற்றி தெரியும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.